கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் பேசும்படி வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தல ஆயர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மோடு இருக்கின்ற உதவியாளர் அவர்களுக்கும் என் முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வருஷத்தில் ஒரு முறை இங்கே பேசும்படி வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய உதவியாளர் அவர்கள் இடையில பேசும்படி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததால் அவருக்கு மிகவும் ஒரு நமப்பெருந்திய ஒரு நன்றியை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் பேச முடியாத வாய்ப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என் முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் 1 தீமோத்தேயு 6:8 யாராவது வசனம் 1 தீமோத்தேயு 6:8 உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில் இந்த இரவு வேளையிலே கர்த்தாவே எங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் நீ தந்த பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி படைக்க மாட்டோமே. அடையில் உலகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவாகிய நீர் உடையமாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு எங்களுடைய பாவங்களுக்காகவும் வீடுகளுக்காகவும் எங்களுடைய அக்கங்களுக்காக அவர் ஒரு பாவமும் அறியாத அவர் பாவமாக்கி மாம்ச சாயலாக இந்த உலகத்துக்கு வந்து சிறுவிலே அழைத்து எங்களுடைய நம்முடைய பாவங்களையும் கர்த்தாவே அந்த சிலுவையிலே அவர் ரத்தத்தினாலே மீட்டு சபையோடு பாராட்டி நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியான பெரிதான ஒரு கிருபையை ஏற்படுத்தி கொடுத்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி சொல்ல தோத்திரங்களை ஏழைகளுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலைகளும் கூட அப்படிப்பட்ட வார்த்தையை நாம் பேசும்படி நீ கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி சொல்லி கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் என்று எங்களுக்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு நான் பார்த்த தேவச்சனமே இந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது நாம் உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று இருக்க கடவுள். இவர் ஒருத்தர் தான் இப்படி சொல்லியிருக்கிறான்னு பார்த்தா 3 பேர் சொல்லியிருக்காங்க. முதலாவது நம்முடைய கோத்திர பிதாவாகிய யாக்கோபு அவர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 28:20 வாசிங்க. ஆதியாகமம் 28. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகின்ற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் ஒழுத்த வஸ்திரமும் எனக்கு தந்தார். இது கோத்திரப்பிதாவாகிய யாக்கோபு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 6:31 வாசிக்கும். வசனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்க வசனம் படிச்சாதான் இதனுடைய சாப்டர் புரியும். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாலும் போக போக நிச்சயமா உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தக்கூடிய வண்ணத்தில் தேவன் எனக்கு இதை ஆயத்தப்படுத்திருக்கிறார். ஆகிய வசனங்களை தயவு செய்து பட்டு வாசித்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். இது ஒரு நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். கண்டிப்பா நமக்கு ஒரு புது வஸ்திரத்தை நாம் இன்னைக்கு போட்டுட்டு போற மாதிரி போகும். அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் இது. இதை அசட்டை பண்ணாதீங்க, கவனமா கேட்குங்க. மத்தேயு 6:30. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். சொல்லுகின்ற அந்த வாக்கியங்கள் அந்த முறை கொஞ்சம் மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் சத்தியம் ஒன்றுதான். 3 பேருமே ஒரே சத்தியத்தை தான் சொல்லி இருக்கிறார்கள்.
உண்ணணும் கொடுக்கணும், இது ரெண்டு தான். ஆனா இன்னைக்கு உலகம் சொல்றது ரெண்டு விதமான காரியங்கள் ஒன்றை கூட சேர்த்துச்சு. என்னது? என்ன சேர்த்துச்சு உலகம்? இருக்க இடம், உண்ண உணவு, கொடுத்த உணவு, இது போகணும் அப்படின்னு. இந்த இடத்தை ஏன் சொல்றது தெரியுங்களா? தேவன் இடம் ஏன் சொல்லல? இன்றைக்கு இந்த உலகத்துக்கு இந்த இடத்துக்காக மனுஷன் எப்படியெல்லாம் சில தவறான அதாவது தேவனுக்கு விரோதமான காரியங்களை கூட செய்யறாங்க இந்த இடத்துக்காக. இது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பொல்லாப்பான காரியங்களை கூட செய்யறாங்க. ஆனா தேவன் சொல்லிட்டாரு, இந்த இடம் நம்மளுக்கு சொந்தம் இல்லை. நான் இங்க உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்திட்டேன். நான் பருவத்துக்கு எப்படி எழுதி போனாரோ திரும்பவும் நான் உங்களை அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல நான் வச்சிருப்பேன். அது எந்த இடம் சொன்னா வாசஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம். வசனங்கள் சொந்த ரிலேட் பண்ணி நான் சொல்லல. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணிட்டு நான் உங்களை கூட்டிட்டு போய் அந்த ஸ்தலத்தில் வச்சுக்குவேன் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்காரு. இதுதான் சத்தியம். அப்போ அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னா இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தர் உண்ணணும், இன்னொன்று கொடுத்தணும். என்ன உண்ணணும்? அவன் என்ன சாப்பிடணும்? இன்றைக்கு தேவன் முதலாவது இந்த உலகத்துல நம்ம சாப்பிட வேண்டிய ஆகாரம் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டாரு. அப்படி இருந்தும் உண்ணணும்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அவருடைய சரீரம் ஆகிய இந்த வேத வசனம், இந்த சத்தியம், அவருடைய சரீரமாகிய இந்த வார்த்தையை நீங்கள் புசிக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய வஸ்திரங்களை நாம் உடுத்த வேண்டும். இதுதான் அவங்க சொன்ன ஒரு சத்தியம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சமூக காலங்களில் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் முடியும். நித்திய ஜீவனா பரலோகத்தில் நான் அவனை கடைசி நாள் எழுப்புவேன், எழுப்பி அங்கு கொண்டு போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக யோவான் 6:51 வாசிங்க. யோவான் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கினேன், ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எந்ததையும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. அந்த மாம்சம் தான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து, பிதாவுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாக இந்த உலகத்துக்கு வந்தார். யோவான் என்ற சுவிசேஷம் சொல்லியிருக்கிறது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த வார்த்தை தான் இந்த வேதாகம். இந்த வேதாகம் வசனத்தை நாம் வாசித்து புசித்து இந்த வசனத்தின்படி நடக்கின்ற பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று தேவன் சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 26:26 வாசிங்க. மத்தேயு 26:26. அவர்கள் ஜெபம் பண்ண போகையில் மத்தேயு 26:26. அவர்கள் போஜனம் பண்ண போகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இப்போ இந்த சரீரம் எது என்பது இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் எங்க எடுத்துட்டு போவார், நம்ம சாப்பிட்டா என்ன பிரயோஜனம் என்பது நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது. இந்த அப்பத்தை நாம் சில பேர் அபாத்தியாக பானம் பண்ணுகிறோம். இந்த அபாத்தியாக பானம் பண்ணுவது என்பதென்றால் இங்க சத்தியத்தை கேட்கின்றோம், ஆனா வெளியே போன உடனே உலகத்து காரியங்களிலே நாம் ஈடுபடுகின்றோம். இதுதான் அபாத்திர. இந்த அபாத்திர தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இன்றைக்கு தேவனுடைய சத்தியத்தை கேட்கின்றனா வெளியே நம்ம போயிட்ட உடனே இந்த சத்தியத்தின் படி நம்ம நினைக்கிறோமா? நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து இதை புசிக்கணும். வசனம் அப்படிதான் சொல்லியிருக்கு, உங்களை நீங்களே சோதித்து ஆராய்ந்து பார்த்து இந்த பானம் பட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆனா நம்மை நாமே சோதிக்கிறோமா? நான் இது சாப்பிட்றேன், இந்த அப்பத்தை எடுக்கிறேன், இந்த திராட்சை எடுக்கிறேன்,
இந்த வசனத்தை நான் தேவனுடைய வசனத்தை சாப்பிடுறோம், புசிக்கிறோம். ஆனா வெளியே போய் நம்மளுடைய நிலை என்னன்னு ஒரு கேள்வி. எல்லாருமே இந்த வசனத்துக்கு இருக்கிறோமா அப்படிப்பட்ட யாருமே இல்லை. அதனால நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு என்ன ஒரு அத்தாட்சி, என்ன ஒரு ஆதாரம்? தேவன் வருகின்ற அந்த நாட்களிலே அவரோடு கூட ஒரு ராஜ்யத்துக்கு போகும் போது நான் அபாத்திராக நாம் பாடப்படுவோம், கைவிடப்படுவோம். இன்றைக்கு உலக ஜனங்களும் அப்படிதான். அவர் வரும்போது உலக ஜனங்கள் இங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. சத்தியத்தை நாம் புசிக்கிற நாம் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போகிறோம். ஆனா இன்னைக்கு அந்த சத்தியத்தின்படி நடக்கணுமா நம்ம நாம ஆராய்ச்சி பார்க்கணும். வசனம் சொல்ற பிறகு நாம் நடத்தா அவருடைய ராஜ்யத்துக்கு போவோம். ஆனா வசனம் சொல்ற மாதிரி நம்ம நடக்கணுமாங்க? போய் சொல்லாதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, வேசனம் பண்ணாதீங்க, உலகம் எந்த காரியெல்லாம் செய்தாலும் சரி தானே இருக்கணும். உலகத்தார் வந்து இன்னைக்கு சாராயம் பிடிக்கிறாங்க, பீடி பிடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. எல்லாமே நம்ம வீட்டுல அது இருக்கத்தானே செய்யுது. அப்ப நம்ம கிறிஸ்தவன் என்பதற்கு என்ன ஒரு ஆதாரம்? ஆகவே உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால் இந்த வசனத்தை நாம் புசித்து அதுல கரெக்டா நம்ம நடக்கும் போதுதான் நம்ம ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியும். இப்போ இந்த புசிப்பை குறித்து நான் உங்களுக்கு அதிகமாக பேச வரவில்லை. அந்த வஸ்திரம் இதை பற்றி தான் உங்களுக்கு பேச முடியாது. ஆயத்தப்படுத்தி வந்து 2 வசனம் தான் அது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். இப்போ ரோமர் 13:14 வசனம். ரோமர் 13:14 படிப்போம். 13:14 தீய இச்சைகளை தூண்டும் ஊழியத்தின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நாட்டங்களுக்கு ரோமர் 13:14 துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். அதுதான் நம்முடைய ட்ரெஸ், ஆடை. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வஸ்திரம் இருந்தாதான் அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஒரு கல்யாணம், ஒரு எஜமான் கல்யாணம் பண்ற அந்த நிகழ்வை நாம் வேதத்திலே பார்த்திருக்கிறோம். கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார்கள், கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு, ஜந்துக்கள் அழைக்கப்பட்டது, விருந்து ரெடி ஆயிடுச்சு. ஆட்களை அனுப்பி அழைக்கப்பட்டவங்களை கூட்டிட்டு வாழ்ந்தாங்க. போன உடனே ஆட்கள் என்ன சொல்லிட்டாங்க, நான் வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அநேக காரியங்களை சொல்லுகிறார். மறுபடியும் வந்து எஜமானத்தில் சொன்னாங்க, அவங்க கல்யாணத்துக்கு வரலைங்க. சரி பரவாயில்ல, சந்துக்கரையில போயிட்டு தெரு வீதியில போயிட்டு இருக்கிறவங்களை கூட்டிட்டு வாங்க, நல்ல பொருளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கல்யாண சாலை எல்லாரும் ஜனம் நிறைய பேர் இருக்கு. எஜமான் வந்து பார்ட்னர் ஒருத்தர் கல்யாணத்துக்காக வந்துருக்காங்க. அதுல ஒருத்தர் கல்யாண ட்ரெஸ் இல்லாத உட்காந்துட்டு இருக்காரு. என் வாடி கல்யாண ட்ரெஸ் இல்லாத எப்படி உள்ள வந்து அப்படின்னு கேட்கிறேன் கடவுள். அப்போ அவன் அமைதியா இருக்கான். உடனே வேலையாட்களை கூப்பிட்டு இவனை தூக்கி பால் போடுங்க, அங்க பற்கடிப்பான இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அவருடைய ராஜ்யத்துக்கு போகுதுன்னா இந்த அப்பம் மட்டுமல்ல, இந்த வார்த்தை மட்டுமல்ல, நாம் சரீரங்களிலே உடுத்துகின்ற ஒரு உடை, கல்யாண வஸ்திரம் முக்கியமாக நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அந்த வஸ்திரம் போட்டாக வேண்டும். அந்த வஸ்திரம் என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த உலகத்தில் வந்த உடனே அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணாங்க? உலகத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன ட்ரெஸ் போட்டார்? யாராவது சொல்ல முடியுங்களா? சரி, பைபிள் என்ன சொல்ற, வேதாகமம் என்ன சொல்றாங்க? 2:12 வாசிக்கலாம். 2:12 பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருப்போமே, துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருப்பதை இதுவே உங்களுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து குழந்தைய பிறந்த உடனே அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள ட்ரெஸ் துணிதாங்க, துணி. இது உங்களுக்கு அடையாளம். வேதாகமம் சொல்லுது. என்ன அடையாளம்? இயேசு கிறிஸ்து துணியில. இப்போ ஒரு தேவதூதன் வந்து சீஷர்களுக்கு சொல்றாரு,
பிள்ளை துணிகளை விசித்து முன்னிலையை எடுத்துக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ துணினா என்ன? துணினா என்ன? துணி போட்டுட்டாங்க ஏசாமிக்கு, அது சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கா? துணினா என்ன? அதை குறித்து தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14 வாசிங்கள். எசேக்கியேல் 14:4 உன் அழகினாலே வாசி. எசேக்கியேல் 14:4 பிறப்பின் வர்த்தமானம். கரெக்டா சொல்றா, நீங்க தவறா நிறைய பேர் வாசிக்கிறீங்க. இதனால எனக்கு நான் எடுத்துட்டு வந்தோம் கரெக்டா வரல. உன் பிறப்பின் வர்த்தமானம் நல்லா கவனிச்சிக்க. முக்கியம், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே தொப்புள் அகற்றப்படவில்லை, தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் கழுவப்படவில்லை, தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவில்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவில்லை. ஒரு குழந்தை சொன்னா இந்த உலகத்துல மத்து வச்சு யாரா இருக்கீங்களா? ஒரு குழந்தை பிறந்த உடனே 3 காரியங்கள் அங்கே செய்வார்கள். ஒன்று தொப்புள் கொடியா இருக்கணும், 2வது தண்ணீரினால் கழுவணும், 3வது உப்பால் சுத்திகரிக்கப்படணும். இதுதான் ப்ராசஸ். இந்த சரீரத்துல, மாம்ச சரீரத்துல நம் தாய் தகப்பன்மார்கள் செய்கின்ற ஒரு சடங்கு. குழந்தை பிறந்தவுடனே ரத்த கரையோடு அழுக்கோடு கொண்டு வந்து துணியை சுற்றி நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஹாஸ்பிட்டல் கூட அவங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்துதான் கொண்டாந்து நமக்கு கொடுக்கிறார்கள். அப்போ தொப்புள் கொடி அறுக்கணும்னா என்னங்க? தொப்புள் கொடி வந்து மாம்ச சரீரத்தில் அறுக்கப்பட்டது. இப்போ நம்முடைய தேவனுக்காக நாம் பிறந்திருக்கிறோம். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரனாய் இருந்து மறுபடியும் அவர் ஜனிப்பிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார், 2வது பிறந்தார். ஏனென்றால் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகணும் என்பதற்காக பரிசுத்தமாய் இருக்கிற அவர் மாம்ச சாயலாக பிறந்தார், 2வதாக பிறந்திருக்கிறார். நாமும் மாம்ச சாயலில் இருக்கிற நாம பரிசுத்தமா பிறக்கணும்னா நாம் 3 காரியங்கள் செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு 3 காரியங்கள் செய்யணும். தொப்புள் கொடி அறுக்கணும். தொப்புள் கொடி அறுக்கணும்னா மாம்சத்துல நம்முடைய தாய்மார்கள் எல்லாருமே சேர்த்திருப்பாங்க, எல்லாருக்குமே இது நடந்த காரியம். ஆனா தேவாலயத்துல வந்துட்ட பிறகு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா நாம் பிறந்துட்ட பிறகு தொப்புள் கொடி அறுத்து விட்டோமா? தொப்புள் கொடி அறுப்பது என்றால் இந்த உலகத்தாருக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவங்க செய்த காரியங்களை நாங்க செய்ய மாட்டோம். அவங்களை எடுத்து விடுங்க, அவங்களை விரோதிங்க, அவங்கள்ட்ட சண்டை போடுங்க, அவங்கள்ட்ட கூடாதுங்க, அப்படிலாம் என்ன சொல்லுங்க. இப்ப தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தோம்னா தாய்க்கு பிள்ளைக்கும் உறவு அறுத்து போச்சா? தொப்புள் கொடிதான் அறுக்கப்பட்டது, அந்த உறவு அறுக்கப்படலை. அந்த உறவு கடைசி வரை இருக்கிறது. அது போலதான் இந்த உலகத்துல நம்ம உலக ஜனங்களோட நமக்கு உறவு உண்டு, உறவு இல்லை என்று சொல்லலாம். ஆனா இந்த உலகம் செய்ய காரியங்களை நாம் செய்கிறோம். இந்த உலகம் என்னென்னவோ செய்யும், ஆனா நாம செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வேதம் என்னன்னா சொல்லுது அதான் நம்ம செய்வோம். அதுதான் தொப்புள் கொடி அறுக்கப்படுதல். நாமெல்லாம் இன்னைக்கு தொப்புள் கொடி அறுக்கப்பட்டு போமா? அடுத்ததாக 2வதாக தண்ணீரினால் கழுவணும். தண்ணீர் என்பது தேவனுடைய வசனம். இந்த தேவனுடைய வசனத்தினால நாம் கழுவிதான் ஆக வேண்டும். இந்த தேவனுடைய வசனத்தினால நம்ம உள்ளத்தை நம்ம கழுவணும்னு சொன்னா நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த தேவனுடைய வசனம் தண்ணீர் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது, கர்த்தருடைய அந்த வசனத்தை குறிக்கிறது. அது நம் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது. அதன் மூலமாக நாம் பரிசுத்தவான்களாக்கப்படுகிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்பொழுது தேவன் நமக்கு நீதியின் வசனத்தை கொடுக்கிறார். 2வது உப்பால் சாரம் வைக்கப்படுதல் என்பது, ஒரு உப்பு வந்து ஒரு கடல்ல சமுத்திரத்தில் இருக்கு, அதை எடுத்து வெளியே கொண்டு வந்து அவருடைய உடனே உப்பாயிடும். அந்த தண்ணீரை கொண்டு வந்து பக்குவப்படுத்தணும்.
பக்குவப்படுத்தி அந்த தண்ணீர் எடுத்துட்டு வெறும் உப்பு மட்டும் எடுத்து எல்லாருக்கும் இன்னைக்கு பயன்படுத்துங்க. அது மாதிரிதாங்க உப்பு எப்படி எல்லாருக்கும் நம்ம பயன்படுத்துறோம். கிறிஸ்துவாகிய நாம இந்த உலக ஜனங்களிலிருந்து பிரிக்கப்பட்ட நாம எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எந்த விதத்திலாவது தேவனுடைய வார்த்தையினாலும் எதை கிரியையினாலும் நாம் பிற மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது, முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இந்த முன்னணின்னா என்னங்க? முன்னணை அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த முன்னணைன்னா என்ன? சில பேர் சொல்றாங்க இன்னைக்கு சரிங்க, சில பேர் ஊழியக்காரர்களே சொல்றாங்க மாட்டு தொழுவத்துல பிறந்தாங்க. மாட்டு தொழுவத்துல தேவன் பிறக்கணும்னு அவசியம் இல்லைங்க. மாட்டு தொழுவத்துல தேவன் பிறக்கல. முன்னணை என்பது நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த பரிசுத்த ஸ்தலம். அவருடைய வாசஸ்தலம் இஸ்ரேலின் காலத்திலே இது பரிசுத்த ஸ்தலம், முன்னாடி பிரகாரம், இது மகா பரிசுத்தம். இந்த மகா பரிசுத்தம் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த வாசம் பண்ணுகிற முன்னாடி தான் இங்க பிறந்திருக்கிறார். அந்த முன்னணியில நாம வரணும் என்பதற்காக தான் அவர் முன்னாடி பிறந்தார். இந்த முன்னாடி பிறந்தது ஏன் சொன்னா, இந்த இடம் ஏற்கனவே காலியா இருக்கு. இந்த சத்திரத்துல நீங்க சத்திரக்காரனுடைய உண்மையில பார்த்துருக்கலாம். சத்திரம் காலியா இருந்து அந்த முன்னாடி பிறந்தாரு. சத்திரத்துக்கு இடம் இல்லை. சத்திரத்துல இடம் சொல்லிட்டீங்கலாம் காரணம் இல்லைங்க. சத்திரத்துல இடம் இல்லைன்னா சத்திரம் காலியா இருக்கு. இந்த சத்திரம் காலியா இருக்கு, பரதேசி காலியா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் பரதேசிக்கு போகல. சபை வழிபாட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிறகு சிலுவிலை அடைந்து அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு உயிர்த்தெழுந்த உடனே இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசிக்கு பயன்படுத்தேன்னு சொன்னார் இல்ல, அந்த பரதேசி காலியா இருந்தது. அந்த பரதேசியை நம்மெல்லாம் போயிடணும் என்பதற்காக தான் அவர் முன்னணியில் பிறந்தார். ஆகவே இந்த முன்னணியில் பிறந்திருக்கின்ற நாம் 4 விதமான இந்த உலகத்திலே 4 விதமான ஜனக்கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. புறஜாதியார் சொல்லல, கிறிஸ்துவத்திலே முன்னணி என்பது வேதாந்தத்துல 3 இடங்களிலே வருகிறது. இந்த 3 இடங்களிலே 4 விதமான ஜனக்கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது முன்னணி. யோபு 39:9 வாசிங்க. யோபு 39:9. யோபு 39:9. ஆட்டெருமை உனக்கு ஊழியம் செய்ய விரும்புமா? காண்டாமிருகம் உனக்கு ஊழியம் செய்ய விரும்புமா? தொழுவத்தில் ஓர் இரவேலும் தங்குமா? தொழுவத்தில் அது இரவிலே தங்குமா? காண்டாமிருகம் என்றால் மிருக குணம். இங்க மிருகத்துக்கு கூட தேவன் ஒரு மனுஷனை நம்ம மிருகம் சொல்லக்கூடாது என்பதற்காக காண்டாமிருகம் என்று அங்கே பொருளிடப்பட்டுள்ளது. காண்டாமிருகம் தொழுவத்திலே சேருமோ? மிருகம் இந்த தொழுவம் இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் சன்னதிக்கு வேதாகம் சொல்லுது, தொழுவம் சொல்லுது, மகா பரிசுத்தலம் சொல்லுது. ஆகவே தொழுவத்திலே நாம் தேவனை தொழுது கொள்கின்ற இந்த இடத்திலே மிருகம் சேருமோ அப்படின்னு வசனம் கேட்கு. நான் சொல்றீங்க பேசுறது இன்றைக்கு மிருக குணம் உள்ளவர்கள் யாரும் இங்க வர மாட்டாங்க. நம்மளாம் இங்க வந்திருக்கிறோம்னா தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய இறக்க குணத்தினால் தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டதால தான் நாம் இங்க வந்திருக்கிறோம். ஆனா வெளியே போன உடனே அந்த மிருக குணம் இருக்குதான் செய்யும். ஆனா நாம் அங்கேயும் மிருக குணமா இருக்கிறோம், இங்கேயும் தேவனுடைய குணமா இருக்கிறோம். இங்க வந்தா தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம், வெளியே போனா மிருக குணமா. ஆகவே மிருக குணம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் அந்த கடைசி அதிகாரத்துல மிருகம் பிடிபட்டது, அந்த மிருகம் அக்னி கடலிலே தள்ளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிருக குணம் நமக்குள்ள இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆகவே நமக்குள்ள இருக்கிற அந்த மிருக குணங்களை நாம் வெறுத்து தள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு முன்னணி சொல்லியிருக்கு. இது பரிசுத்த தலத்திற்கு வராத அந்த மிருகம் நமக்கு ராத்தங்குமோன்னு வசனம் கேட்குது. ராத்தங்குமோனா என்ன தெரியுங்களா? நாம் மரித்த உடனே ராத்தங்குற இடம் நமக்கு பரதேசி. தேவன் வருவரை நாம் அங்கே இழைப்பாடுகிறோம். தேவன் வருவாரு நம்மளை உடனே அடுத்த நிமிடத்திலே மருத்துவமாக அவருடைய ஆட்சியத்துக்கு கொண்டு போறோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம். ஆனா மிருகம் ராத்தாங்கன்னா
நம்ம ராத்தம்னா எங்க தெரியுமா ராத்தம் பரதேசி. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை பார்த்துடுங்க, முன்னானவைகளை நோக்கி பாருங்க. நாம ஏற்கனவே உலகத்துல மிருகங்களோடு இருக்கோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய தேவ புத்திரர்களாக நாம் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம். தேவ புத்திரர்கள்னா அவருடைய சன்னிதானத்திற்கு பரதேசி அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவாரே, நம்ம எல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகப்படும். இதுதான் வேதாகமத்தின் சத்தியம். அடுத்ததா இன்னொரு மிருகத்தை பத்தி சொல்லியிருக்கு. இன்னொரு ஏசாயா 1:3 வாசிங்க. ஏசாயா 1:1 அதிகாரம் 1 வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியை அறியும். இஸ்ரவேலரோ அறிவில்லாம போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க இந்த இடத்துல நாம உட்காந்து மாதிரி வந்து அவங்க தேவனை ஆராதிக்கிறீங்க. ஆசாரியர்கள் மட்டும்தான் வந்தாங்க. அதுவும் பயபக்தியா வரணும். அவங்களுக்கு சில ட்ரெஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. உள் சட்டை, மேல் சட்டை, அங்கி, இதெல்லாம் அவங்களே சட்டைகள் இருக்கு. சட்டைனா என்ன, புடவைனா என்ன, அதை பத்திலாம் வேதம் சொல்லிதான் இருக்கு. அந்த சத்தியங்களை நாம் பார்ப்பதில்லை. ஆகவே இந்த இடத்துக்கு வரணும்னா ஆசாரிய ட்ரெஸ் போட்டுன்னா அவங்க வரணும். அந்த ஆசாரிய ட்ரெஸ் இல்லாம அந்த வாசஸ்தலத்துக்கு வெளியே பிரகாரத்துக்கு உள்ள வர முடியாது. முதலாவது அவங்க பலி செலுத்தணும், தண்ணீர் எல்லாம் கழுவணும். தண்ணீர்லாம் கழுவிட்ட பிறகுதான் உள்ள வந்து உட்காந்து ஆசாரியர்கள் அப்பத்தை சாப்பிடணும், விளக்கு ஏற்றணும், தூபம் காட்டணும். அப்பதான் மகாபஸ்தல இருக்கிற தேவன் வருவார். இவர் போய் ஜனங்களுக்கு நான் கடவுளை பார்த்தேன், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது தலைமையில வச்சு அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சத்தியம் ஆசீர்வதிப்பாங்க. அவங்க பாவத்திலிருந்து அவங்க வெளியே போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நாம அப்படி இல்லை. தேவன் சிலுவையில் அறையப்பட்டதால இந்த திரைச்சீல கிழிக்கப்பட்டது. இங்க மூடப்பட்ட திரைச்சீல கிழிக்கப்பட்டது. வெளியே இருந்த நாம உள்ள வந்துடும். இப்ப எங்க இருக்கோம்? மகா பரிசுத்தம். நம்முடைய தேவன் பக்கத்தில் கிருபாசனத்திலே இருக்கிறார். நமக்கு அவருக்கு எந்த திரைச்சீல இல்லை, ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம தேவன் நம்மை நேரடியா பார்க்கிறார். ஆகவே தேவன் நம்மளை நேரடியா பார்க்கிறாரு. இன்னைக்கு நம்ம மாடு மாதிரி இருக்கிறோம். மாடு எப்படி தெரியுமா பண்ணோம்? மாட்டுடைய குணம் எப்படி தெரியுங்களா? மாடு வச்சு பார்க்க சில பேர் மாட்டோடு பேசுவாங்க. அது எஜமானுக்கு போறான்னு வச்சுக்க, மாட்டுக்கு அந்த மாடு வச்சிருக்க போறான்னு வச்சுக்க, பார்த்துட்டு கத்தும் மாட்டோம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இதே நீ பட்டினி தான் வா, கொண்டு போய் விட்டா மேய விட்டா நீ மேய எங்க பத்திரம் ஓடுறல, இன்னைக்கு நான் மேய்க்க மாட்டேன், ஆகாரம் கொடுக்க மாட்டேன், நீ பட்டி போட்டு பட்டியா சாப்பிட சொல்றமா இல்லையா? அதே தானே தெய்வம். நாம மனுஷன் மாட்டி படம் போலதான் இருக்கோம். தேவைன்னா கத்தலும், தேவைன்னா நம்மகிட்ட சரித்தாயும். இதெல்லாம் சொல்லைன்னா கடவுளே வரும். இல்ல நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, சாப்பிடு, எந்த குறையும் இல்லை, நம்மகிட்ட வேலை போட்டுட்டே பார்த்து போயிட்டே. இந்த மாடு அப்படிதான். வயிறு இருந்துச்சுன்னா எஜமா போவோம், பார்த்துட்டு அசை போட்டு பார்த்துட்டு பத்திரிக்கல மாட்டேன். எஜமா வருவாரு, வயிறு காலியா இருந்தாதான் அம்மானு கத்துரும். வயிறு இருந்துச்சுன்னா அசை போடும். இன்றைக்கு நாம அப்படிதாங்க. நமக்கு வயிறு இருந்துச்சுன்னா வெளியே வாய் என்ன பேசுது, எத்தனை அசை போட்டு தானே இருக்கு. சில பேர் இங்க என்ன பண்றாங்க, சன்னதிக்கு தேவனுடைய சன்னதிக்கு வந்துட்ட மாதிரி இருக்காங்க, வெளியே போனா மிருகம் மாதிரி பேசுறாங்க. மிருகம் அசைப்படுது, எந்த நேரம் பேசிட்டே இருக்கோம், ஏதாவது பேசிட்டு இருக்கோம், யாரை பத்தியாவது பேசிட்டு இருக்கோம், யார் மேலே குற்றம் சொல்லிட்டே இருக்கோம். கடவுள் இருக்கிறார் என்பதே மறந்து மாடு எஜமாக்கிறார் பார்க்காது, அசைப்பட்டு தான். இன்னைக்கு நாமும் அப்படிதாங்க. கிறிஸ்துவத்தின் இஸ்ரவேல் ஜனங்களை சுத்தப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்துவ சபையாகிய நமக்கு நாம் இன்னைக்கு அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். மாடு மாதிரி ஆசை போட்டுட்டு மற்ற கதைகளை பேசிட்டு ஓய்வு நாள் வந்தா எஜமானி இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையோட வரும் இல்லையா? இந்த கழுதை இரண்டாவதாக மூன்றாவதாக சொல்லப்பட்டுள்ளது கழுதை. இந்த கழுதை எப்படி தெரியுங்களா? கழுதையுடைய குணம் எப்படி தெரியுங்களா? நான் உங்களை தவற சொல்றேன்னு தயவு செய்து புரியுங்க. நானும் ஒரு கழுதை தான், நானும் கழுதை தான். பீலையம் கழுதை மேல வரும்போது அந்த கழுதை என்ன சொல்லிச்சு தெரியுமா? 3 முறை அவனுக்கு தடை பண்ணிச்சான். கேட்காத நம்ம இசைவன் மத்தியில ஒரு பெருத்த பாவம்.
விக்கிர ஆராதனைகளுக்கு செய்யறதுக்கு அந்த பேரை தான் சொல்லி கொடுத்துட்டான். ரெண்டாவது விபச்சாரத்துக்கு சொல்லி கொடுத்துட்டான். இந்த கழுதை சொன்னதை அவன் கேட்டிருந்தான்னா அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரே நாள்ல 24,000 பேர் செத்து போயிட்டாங்க. இது உண்மை நடந்த சம்பவம் யதார்த்தம் இருக்கு. அது மாதிரி நான் கழுதையா உங்களுக்கு வந்து சொல்லலாம், தயவு செய்து இதை நீங்க அலட்சியப்படுத்தாதீங்க. கழுதைனா என்ன தெரியுமா, ஒரு கழுதை அப்பெல்லாம் வந்து கழுதை வந்து கோபிங்க வச்சிருப்பாங்க. அவங்க அழுக்கு முட்டையை போட்டு ஆத்துக்கு ஓட்டிட்டு போவாங்க. அங்க போன உடனே துணி நான் துவைக்கப்படும், அது மேல தோச்ச துணியை போட்டு திரும்ப வீட்டுக்கு ஒழிச்சு விட்டுருவாங்க. இதுல என்ன கழுதை போன நமக்கு தெரியுது. அந்த துணிக்க வைக்கிற இடம் எது தெரியுங்களா, இந்த பரிசுத்தலம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மலையில இருக்கும்போது எந்த மன்னாராலும் துவைக்கப்படாத ஒரு வெண்வஸ்திரம் தெரிந்தவராய் அந்த எச்சமன தோட்டத்தில் காணப்பட்டார். அது எச்சமன தோட்டம் என்பது நாம் தொழுது கொள்கிற அந்த ஸ்தலம் தான். அதாவது தேவனை தொழுது கொண்டு ஜபம் பண்ணிக்கிற இடம். அந்த கான்செப்டை இந்த 3 சீசர்களுக்கு காண்பித்தார். எந்த வண்ணாராலும் விளக்கப்படாத வெண்வஸ்திரம் தரித்து வர அவருக்கு காட்சி இருக்கிறது. இந்த அர்த்தம் என்ன தெரியுங்களா, இங்க வண்ணா வைக்கிறாங்க, கழுதை வெளியே கிடைக்கும். இங்க பிரசங்கம் நடக்கும், பைபிள் நடக்கும், பாட்டு பாடுவாங்க, ஜபம் பண்ணுவாங்க. கழுதை மாதிரி எங்கன்னா இருந்துட்டு முடிஞ்ச உடனே நம்ம துவைச்சு போகணும். துணி துவைச்சாச்சு, எங்கம்மா துவைச்சிட்டாரு, அது போகும். போன உடனே அந்த துணி வேற எங்கன்னா போயிடும். இது ஏன் நம்ம எதுக்கு போகணும்னே தெரியாதுங்க. புரியுதுங்களா? இப்போ சத்தியம் புரியுதுங்களா? இது நான் உங்களை இன்சல்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. உங்களை நான் வந்து தேவன் சொல்றாரு, சகோதரனை நிந்தித்தா உங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு. நீங்களா என்னுடைய சகோதரர்கள், உங்களை நான் வந்து நிந்திக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு கழுத குணம், நம்ம எல்லாரும் கழுத குணமாக தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். வரோம், சத்தியம் தேவன் சொல்றாங்க, மன்னாரால் விழுக்கப்படுகிற அந்த துணி விழுக்கப்படுது. ஆனா மறுபடியும் பழைய போயிட்டு பழைய துணியை அழுக்க முடியாது. கழுதை என்ன பண்ணோம், அவங்க பாட்டுல எங்கேயோ துணியை உட்காந்து நடக்கும், எதனாச்சு அது வந்து துணி துவைக்காது. அதனுடைய ஆத்மா சுத்தமாக, அந்த சரீரம் சுத்தமாக, இந்த ஆத்மா சுத்தமாகனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. நாம் இங்க வரன்னு சொன்னா நம்முடைய ஆத்மா சுத்தமாகும். அதுக்குதான் நமக்கு வரணும். கழுத மாறிட்டு போறதுக்காக நம்ம வரல. வண்ணாரால் விழுக்கப்படுகின்ற அந்த வெண்வஸ்திரம் தரித்தவர்களை நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த வஸ்திரம் கொடுத்துருக்கிறவர்களை கொடுப்பான். நான்காவதாக ஒருத்தர் முன்னணியில் வந்தார். யாருமே அந்த 3 மிருகங்கள் சொல்லப்பட்டது. 4வதாக முன்னணியில் வந்தவர் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ரோல் மாடல். முன்னணியில் கிடைத்திருக்க காரணம் இதுவே குறைந்த அடையாளம். அவர் முதல்ல என்ன ட்ரெஸ் போட்டார்? துணி போட்டார்ல. அந்த துணி போடும்போது இந்த 3 கான்செப்ட் நடக்குதுல்ல. இந்த முழுபடியா இருக்கணும், தண்ணீரில் கலக்கணும், உபவாசம். இந்த காரியம் நம்ம இருக்காரு. முன்னணிக்கு வரணும்னா இந்த மிருகங்களை போல இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்ம இயேசு கிறிஸ்துவை போல நம்ம இங்க இப்ப வாழ முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன் சொன்னா ஒரு வருடம் அதை எடுத்து போயிட்டு எல்லாரும் தேவ மகிமையை அற்றவர்களாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவனுடைய மகிமையை நாம் காணும்போது எல்லாருமே நம்முடைய தவறுகளை நாம் உணர்வோம். மற்ற மேல நம்ம குறை சொல்லிட்டு அப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த தேவ சமம் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? தானியேல் 4:3 வாசகம். தானியேல் 4:3. நிறைய வசனங்கள் எடுத்துக்கலாங்க. நீங்க படிக்காதால அதெல்லாம் எனக்கே ஒரு லைனா வரல மாறி மாறி வந்துருக்கு. தானியேல் 4:3 வாசிக்கிறேன். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு அதிசயமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை
என் தலைமுறை தலைமுறையா இருக்கு. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த உலகம் நம்மளோட பேசும், நம்மளை படைக்காது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் உலகத்தோடு வளர்த்துருக்கோம். அதனால நம்ம யாரும் தெரியும். ஆகவே நாம் இந்த சத்தியத்தின்படி நடக்கும் உலகத்தை நம்ம பின்பற்றுவாங்க. அதுதான் தேவனுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சத்தியங்களிலே வாழ கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த உபதேச ஆதரவுகளுக்கு தெரிவித்துக் கொடுத்து தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.